அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் புதுசாக மாடியில் நம்ம புதுசாக ஒன்று நட்டுருக்கோம். அது என்ன அப்படின்னா ராய் செடி தான். ராயின்னு சொல்லுவாங்க, கேப்பன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சத்துள்ள ஒரு தானியம். அதை கொஞ்சம் இந்த வருஷம் நட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சுருந்தேன். அதை இப்போ நட்டு வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், எல்லாமே பூராமே கருதாக தான் இருக்குது. இதெல்லாம் இன்னும் வரல. இப்போ வந்ததை மட்டும் இப்போ நம்ம அறுவடை பண்ணுறதுக்காக வந்துருக்குறோம். அதாவது பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நம்ம இதை இப்படி அறுவடை பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்போ சூப்பராக இருக்குது. இது நம்ம அறுவடை பண்ணாமல் காஞ்சிருச்சு. இது கேப்பே ஆயிடுச்சு. இப்போ காஞ்சதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது. இதே நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே கறிக்கிற இருக்குது, கறிக்கிற வரல பாருங்க. இதில் ஒரு ரெசிபி செய்யலாம். இதை நான் எங்கள் கிராமத்தில் இருக்கும்போது இந்த ராய் இந்த மாதிரி பச்சை இந்த மாதிரி காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறத நம்ம தீயில் வாட்டி இந்த மாதிரி வாட்டிட்டு நம்ம இப்படி தேய்ச்சோம்னா இந்த கேப்பை கீழே விழுவும். இதோடு சேர்த்து நம்ம எள்ளு பொரித்து அதோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். எள்ளு நமக்கு சத்து, கேப்பையும் நமக்கு நல்ல சத்து. இப்போ அதைத்தான் நம்ம பச்சையாக இருக்குது. இதைத்தான் நம்ம கீழே போய் உங்களுக்கு நான் எப்படி செஞ்சு காமிக்கிறேன். எப்படி இதை நம்ம வாட்டி நம்ம கையில் தேய்ச்சி எள்ளு பொரித்து நம்ம எப்படி சாப்பிட்றதுங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போ நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீளமாக இருக்காமல் இருக்கேன். இதெல்லாம் என்ன பாருங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், பூராமே கருவேன் வயலில் நிற்கிற மாதிரியே இருக்குது. நமக்கு ஒரு ஃபீலிங் வயலில் நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம எடுத்தாக்க நம்ம கீழே வாட்டருக்கு கரெக்டாக இருக்கும். அதை கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்காக இதை பச்சையாக இருக்கும்போது நான் கட் பண்ணிக்கிறேன். இதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் சாப்பிட்றதுக்காக தான் நான் மாடி தோட்டத்தில் அதை போட்டேன். இப்போ நிறையா வந்துருச்சு. நான் இதை பச்சையாக இருக்குது. இதை எடுத்துக்கலாம். அதை பிடிச்சி பச்சை இது பாருங்க, இது காஞ்சிருச்சு. இதை நம்ம சாப்பிட முடியாது. இது ராய் தான். இது ராய் ஆயிடுச்சு. இதை சாப்பிட முடியாது. அதனால் இதை நம்ம காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் காஞ்சிருச்சு. இதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் அப்படியே சாஞ்சிருச்சு. அந்த பக்கம் போய் இருக்கணும். இது பாருங்க, இதுவும் நல்லா பச்சையாக இருக்குது. இதுவும் இது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக விட்டு கட் பண்ணாக்கா நம்ம வாட்டி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இது காஞ்சிருச்சு. இதையும் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்படி சாஞ்சிருச்சு. சாஞ்சிருச்சு. இது அப்படியே டிப் எடுக்கும். கொஞ்சம் இப்படி எடுத்துடலாம். இதுவும் காஞ்சிருச்சு. இது ராகி தான் ஆகும். காஞ்சதான் ராகி கழிச்சுக்குவோம். காயாத நம்ம வாட்டி சாப்பிடுவோம். இப்போ இது பச்சையாக இருக்குது. இது வாட்டி சாப்பிட்றதுக்காக இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம நெருப்பில் வாட்டுறது கரெக்டாக இருக்கும். இதை நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே இது இன்னும் இல்லை. குதிரைவள்ளி. இது குதிரைவள்ளி. இது நான் என்னன்னு தெரியாமல் வச்சுருந்தேன். இது பாருங்கள், ஒரே ஒரு செடி இருந்தது. நல்லா சூப்பராக வந்திருக்குது. இது கொஞ்சம் முத்தினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போது இதுவும் முத்திருச்சு. இதுவும் நம்ம ராய்க்காக கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இதை வாட்டருக்காக பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது. இதையும் கட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போது இது எல்லாமே பாருங்கள், இன்னும் ராய் இன்னும் வரல. இப்போ எல்லாமே பிஞ்சாக இருக்குது. இதெல்லாம் பெருசானதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போது நம்ம வந்து இதெல்லாம் வந்து வாட்டி நான் அதை ஒரு ரெசிபி செஞ்சு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இதை வந்து வாட்டி சாப்பிட்றதுக்காக நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டுருக்கிறேன். இது வந்து நம்ம ராய்க்காக பாருங்க. இதை இப்படி காய வச்சு இதை பண்ணோம்னா ராய் வரும் நமக்கு. இது எல்லாமே பெருசானதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து சுத்தம் பண்ணி உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம ராய் எடுத்தோம். இங்கே பாருங்க, ராய் எடுத்துட்டோம். இப்போ தக்காளி வந்து இருக்குது. இந்த பாருங்க, எல்லாமே தக்காளி காயாக இருக்குது. இது சூப்பராக பழுத்துருக்கு. பழுத்ததை நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர் பழம். இது வந்து நாட்டு பழம் தான். எல்லாமே நாட்டு பழம் தான். எல்லாம் உள்ளே வந்து பழுத்துருக்கு. இது நாடு. இது வந்து ஆப்பிள். இது வந்து நாட்டு பழம். இது வந்து ஆப்பிள். அந்த பக்கம் இருக்கச்சே. இது பாருங்க, இதை காட்டு விட்டு. இது பாருங்க, நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இதெல்லாம் இந்த பழம் பூராத்தையுமே எடுத்து நம்ம வேறு பையில் வந்து நம்ம போட்டுவிட்டோம்னா மறுபடியும் நமக்கு வந்து இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து பையில் வந்து போட்டுவிட்டோம்னா நமக்கு அடுத்து நமக்கு பழம் வந்துடும், செடி வந்துடும். இப்போ பாருங்க, இங்கே 2 பழம் இருக்குது. இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இந்த இது இந்த இந்த செடியில் உள்ளது பூராமே இந்த மாதிரி தான் வருது. வெயில் தாங்க முடியாமல் இந்த மாதிரி வருது. இந்த பழமும் அதே மாதிரி தான் வருது. இந்த நாட்டு பழம், இந்த ஆப்பிள் தக்காளி எல்லாமே இந்த மாதிரி வருது. ஆனால் இங்கே இந்த இது வந்து இதுவும் நல்லா இருக்குது. அந்த ஒரு செடியில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கத்து உள்ளதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து செரி டொமேட்டோ. இது பெருசாக இருக்குது. இந்த மாதிரி பழுத்தது எல்லாமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது திராட்சை பழத்தையும் எடுக்கணும். இது எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே சின்ன சின்னதாக பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக. இப்போது நம்ம ராய் வந்து கட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ராய்க்கு தான் நம்ம ஆகும். இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக நான் கட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி நம்ம அதை வாட்டி நம்ம பண்ணுறதுங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நம்ம தக்காளி வந்து ஆப்பிள் தக்காளி, நாட்டு தக்காளி, அப்புறம் செரி டொமேட்டோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோ வந்து இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.